சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு இவர்களுக்கு ஏற்படும். இதை எப்படி நம்ம கவனமாக எடுக்கணும் அப்படின்னா, இவர்களுடைய ராசியாதிபதியே செவ்வாயை பார்க்கிறது. இப்போ மூல நூல்கள்லேயே என்ன சொல்லப்படுது? சனியும் செவ்வாயும் பார்த்தாலே அது விபத்துன்னு தான் சொல்லப்படுது. அப்போ ஏதாவது ஒரு விபத்தில் வலிய போய் இவர்களாகவே மாட்டிக்கொள்வார்கள். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்க, இவர்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்க, வாக்கினால் விபத்து. ஒரு சின்ன வார்த்தையை இவர்கள் சொல்லிவிடுவார்கள். ஒவ்வொரு வார்த்தையுமே இவர்கள் ரொம்பவும் கவனமாக கையாளணும். அது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக, ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இவர்கள் சொல்லிட்டு கொடுக்க முடியலங்கும் போது, கிளைண்ட்டிட்ட கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ண முடியலங்கும் பொழுது அந்த கெட்ட பெயரும் அந்த அவமானமும் அந்த தோல்வியும் இவர்களை வந்து சேரும். ஒர்க்கு, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம், விபத்து கண்டம் ஏற்படாமல் தங்களை பார்த்து கொள்வது, பயணங்களில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்வது, தூங்கும்போது கூட ஹெல்மெட் போட்டுட்டு தூங்கட்டுமா சார் அப்படிங்கிற அளவுக்கு நாம் நம்மை பத்திரமாக பார்த்து கொள்வது தான் இதற்கு பெஸ்ட் சொல்யூஷன். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தீ விபத்துக்களை ஏற்படுத்தும். எந்த மாதிரினா, லேடிஸு பேக் சீட்டில் உட்காந்துருப்பாங்க, தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க, பைக்கில் சைலன்சரில் காலை வச்சுருவாங்க. அந்த ஃபுல் சூடு அப்படியே பாதங்களை ரணமாக்கி விடும். கும்பராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்துக்கொண்டிருக்கிறேன். கோச்சாரத்தில் சனி, செவ்வாய் என்ற 2 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக சமசப்தம பார்வையாக 180 டிகிரி ஆஸ்பெக்ஷனில் 2 கிரகங்களும் பார்ப்பதற்கு இருக்கிறது. இப்போ நமக்கு அந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா, அதில் 2 பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி, நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஒரு 2 டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது. முதல்ல நம்ம இந்த சனி செவ்வாய் பார்வைனா என்னன்னு நம்ம முதலில் தெரிந்து கொள்வோம். அதாவது காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய், பாதகாதிபதி சனி. அப்போது இந்த 2மே மெலிஃபிக் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் வருகிறது. ஆனால் இந்த சனியின் மகர வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார். பிறகு இந்த சனியின் கும்ப வீடு என்பது செவ்வாய்க்கு சமம் என்ற ஒரு அந்தஸ்து வருகிறது. செவ்வாயின் மேஷ வீட்டில்தான் சனி என்பவர் நீசமடைகிறார். செவ்வாயுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தில் சனி என்பவர் பகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வருகிறார். இப்போ இந்த செவ்வாயை வந்து நம்ம கமாண்டோ, தளபதி, போர் தலைவன், வெற்றி வாகை சூடுபவன், நெருப்பாக இருப்பவன் அப்படின்னெல்லாம் நம்ம வந்து சொல்லிடுறோம். சனியை வந்து சாஸ்திரங்களில் நீஜன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீஜன் அப்படின்னா டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சனிங்கிற கிரகத்துக்கு என்னென்னா, செவ்வாய்ங்கிற நீனுமே என்ன மாதிரி ஒரு அசுப கிரகங்கள்ங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் வந்து விழுகிற. ஆனால் உன்னைய வந்து கமாண்டோங்கிறாங்க, உன்னைய தளபதிங்கிறாங்க, என்னைய போய் நீஜன்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பகை உணர்ச்சி எப்பொழுதுமே இந்த செவ்வாய் மேல் இருக்கும். சரி, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார். இவங்க 2 பேருடைய இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவில்லா பிரச்சனை, ஒரு கன்க்ளூஷனே இல்லாத பிரச்சனை. இப்போ செவ்வாய்ங்கிறது நெருப்பு, சனிங்கிறது வந்து காற்று. நெருப்பு ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காற்று வந்து என்ன பண்ணும்னா அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி பண்ணும். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, காற்று அடிக்க அடிக்க நெருப்பு என்பது அந்த இடத்தில்
கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். இப்போ செவ்வாய்ங்கிறது காவல்துறை அதிகாரிகளை குறிகாட்டக்கூடிய கிரகம். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பிரச்சனையான நபர்களை கொண்டு கோர்ட்டில் நிப்பாட்டுவார்கள். சனி என்பது அங்கு வாதாடக்கூடிய வக்கீல்களை குறிகாட்டக்கூடிய கிரகம். அந்த வக்கீல்கள் அந்த ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய சக்தி, வாதாடக்கூடிய திறமையில் அவர்களுக்கு உண்டு. அப்போ என்னாகும், உள்ளுக்குள்ளறையே ஒரு கோல்டு வார், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாய்ங்கிறவர் எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக், உண்டு இல்லை, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. சனி என்பவர் ரொம்பவும் பொறுமையாக நிதானமாக யோசித்து ஒரு மாதிரி ரிசர்வ்டாக, சில நேரங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட நடந்து கொள்ளக்கூடிய நபர். இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை நீயெல்லாம் ஒரு ஆளா, உன்னையெல்லாம் கொண்டு எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா. பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா, எப்படிடா நீ எல்லாம் உள்ளே என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார். அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு. இப்போ கோச்சாரத்தில் 29/7, அதாவது ஜூலை மாதம் கடைசி முதல் 13/9 செப்டம்பர் 13ஆம் தேதி வரை இந்த 2 கிரகங்களும் நீயா நானா என்று பார்த்து கொள்ள இருக்கிறது. ஆனால் இந்த பலனை நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக கவனிக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் சனி என்பவர் வக்கர நிலையில் இருக்கிறார். அப்போ சனிங்கிறவர் ரொம்ப ஸ்லோவாக விட்டு கொடுத்து ரிசர்வ்டெல்லாம் இருக்க மாட்டார். நீ ரஃப்பா, நானும் ரஃப்பு, நீ டஃப்பா, நானும் டஃப்பு, நான் உனக்கு ஈக்குவலாக மோதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். இதைத்தான் வக்கர சனியின் உக்கிர பார்வை செவ்வாயின் மேல் விழுகிறது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலனை நாம் நுணுக்கமாக பிரித்து பார்க்கணும். ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் கணவனை குறிகாட்டக்கூடியவர், ஆண்களுக்கு சகோதரர்கள், இடம், பூமி, சொத்துக்கு செவ்வாய் பொதுவான காரகத்துவ அதிபதியாக வருகிறது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது 7.5 சனியில் நடுவரென்றாம் முடிஞ்சிருச்சு. ராசிக்கு நமக்கு குரு பார்வை வந்துருச்சு. இந்த பக்கம் அஷ்டமத்தில் இருந்த கேது வெளியில் வந்துட்டார். இந்த பக்கம் ராசிக்குள்ள ராகு வந்தாலும் இப்போ நமக்கு குரு பார்வை வந்துருச்சு. ஸோ கும்பராசி இத்தனை நாள் நிறைய குத்து வாங்கிட்டு தான் இருந்தார்கள். கும்பம்னாவே துன்பம்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் மூலம் கொஞ்சம் இவர்களுக்கு லாபம் வருகிறது. அதனால் நம்ம வேகமாக தொழில் பண்ணினால்தான் நமது கடனை நம்மால் அடைக்க முடியும்னு சொல்லி கும்பராசிக்காரர்கள் ரொம்பவும் வேகமாக இயங்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் வக்ரம் அப்படிங்கும் பொழுது இப்போ இவர்களுக்கு 10ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில். 10ங்கிறது தொழில். அப்போது தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏதாவது ஒரு கஷ்டத்தை, ஒரு டென்ஷனை கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, ஒரு பொருளை இவங்க விற்றுருப்பாங்க. அந்த பொருளை இப்படித்தான் எரெக்ஷன் பண்ணணும்னு அழகாக ஒரு டெமோ வீடியோ போட்டு படம் போட்டெல்லாம் காமிச்சிருப்பாங்க. வாங்கிட்டு போனவங்க அதை தப்பாக எரெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாளே உங்கள் பொருளே மிஸ்டேக்கு சார், வேறு பொருள் கொடுங்க சார் அப்படின்னு கொடுப்பாங்க. வாங்கிட்டு போன பொருளை அவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல், அதை கரெக்டாக மேட்ச் பண்ணாமல் திரும்ப நம்மிடமே கொடுத்து உங்கள் பொருள் மேலே தான் சார் மிஸ்டேக்கு அப்படின்னு தனியாக கூட கூப்பிட்டு சொல்லாமல் 4 வாடிக்கையாளர்கள் நிற்கும் பொழுது பப்ளிக்காகவே நம்ம முன் சொன்னால் என்ன ஆகும், அந்த 4 வாடிக்கையாளர்கள் கூட இவங்க பொருள் மிஸ்டேக்கோ அப்படின்னு நினைத்து போய்விடுவார்கள். இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே செவ்வாய்ங்கிறது 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீட்டில் போகுது. 3ங்கிறது முயற்சி, சகோதரம். அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் நாம் முயற்சி செய்யாமல் முடங்கி விட வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படும். சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு இவர்களுக்கு ஏற்படும். இதை எப்படி நம்ம கவனமாக எடுக்கணும் அப்படின்னா, இவர்களுடைய ராசியாதிபதியே செவ்வாயை பார்க்கிறது.
இப்போ மூல நூல்கள்லேயே என்ன சொல்லப்படுது? சனியும் செவ்வாயும் பார்த்தாலே அது விபத்துன்னு தான் சொல்லப்படுது. அப்போ ஏதாவது ஒரு விபத்தில் வலிய போய் இவர்களாகவே மாட்டிக்கொள்வார்கள். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்க, இவர்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்க, வாக்கினால் விபத்து. ஒரு சின்ன வார்த்தையை இவர்கள் சொல்லிவிடுவார்கள். அந்த ஒரு சின்ன வார்த்தையானது ஒரு பெரிய பிரச்சனையாக கொழுந்து விட்டு எரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சனிங்கிறவர் காற்று, செவ்வாய்ங்கிறது நெருப்பு. இது வக்கரத்தில் உக்கிர பார்வை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வார்த்தையுமே இவர்கள் ரொம்பவும் கவனமாக கையாளணும். அது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக, ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இவர்கள் சொல்லிட்டு கொடுக்க முடியலங்கும் போது, கிளைண்ட்ட கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ண முடியலங்கும் பொழுது அந்த கெட்ட பெயரும் அந்த அவமானமும் அந்த தோல்வியும் இவர்களை வந்து சேரும். இதெல்லாமே அவர்கள் ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். ஒர்க்கு, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம். விபத்து, கண்டம் ஏற்படாமல் தங்களை பார்த்து கொள்வது. பயணங்களில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்வது. தூங்கும்போது கூட ஹெல்மெட் போட்டுட்டு தூங்கட்டுமா சார் அப்படிங்கிற அளவுக்கு நாம் நம்மை பத்திரமாக பார்த்து கொள்வது தான் இதற்கு பெஸ்ட்டு சொல்யூஷன். அதையும் தவிர இவர்கள் புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, ஒரு புது டெக்னாலஜி, ஒரு புது தொழில்நுட்பம், ஒரு புது ப்ராடக்ட்டு, ஒரு புது கான்செப்ட், இதை நம்பி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி அந்த எக்யூப்மெண்ட்டையோ அந்த மிஷினரியோ அந்த கான்செப்டையோ உள்ளே கொண்டு வந்து திணிப்பது. கடைசியில் அரசாங்கத்திலேருந்து சார் இது அங்கீகரிக்கப்படவில்லை, நம்ம ஊருக்கு இந்த மெடிசன் நாட் அலவுடு, இட் இஸ் பேண்ட், திஸ் கான்செப்ட் இஸ் நாட் அக்செப்டட் ஆர் அட்மிட்டட் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொருளை வாங்கினவர்கிட்டையும் திருப்பி கொடுக்க முடியாமல் அந்த வட்டியையும் அந்த கடன் சுமையையும் நாம் எடுத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும். கும்பராசி லேடிஸை பொறுத்த வரைக்கும் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு 8ஆம் இடம், கால புருஷனுக்கு 6ஆம் இடம். அப்போது கணவனுக்காக கடன் வாங்கி கொடுப்பது, இல்லைன்னா ஏற்கனவே வாங்கி கொடுத்த கடனை கணவன் அடைக்காமல் இவர்களுக்கும் இவர்களது கணவனுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு, பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இதெல்லாமே ரொம்பவும் கவனமாக, ரொம்பவும் பக்குவமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதையும் தவிர இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில், இவர்களுக்கு வர வேண்டிய லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கவும், சில நேரத்தில் ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தீ விபத்துக்களை ஏற்படுத்தும். எந்த மாதிரினா, லேடிஸு பேக் சீட்டில் உட்காந்துருப்பாங்க, தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க, பைக்கில் சைலன்சரில் காலை வச்சுருவாங்க. அந்த ஃபுல் சூடு அப்படியே பாதங்களை ரணமாக்கி விடும். அயன் பண்ணுறேன்னு தெரியாமல் அயன் பாக்ஸில் கையை வைத்து விடுவார்கள். வாட்டர் ஹீட்டரில் கரண்ட் வருதா வரலையான்னு செக் பண்ண போய் சில நேரத்தில் இவர்கள் ரொம்பவும் கவனமாக தங்களை பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இதை மட்டும் அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது அடி வயிறு. அப்போது அந்த மந்த்லி ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வழக்கமாக இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலான டென்ஷன், அடி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், 2ஆம் இடம் நேத்திரம், கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் தங்களை ரொம்பவும் பக்குவமாக, பத்திரமாக பாதுகாத்து கொள்வது, பர்ஸ்ட் ஆகாமல் இருப்பது, டென்ஷன் ஆகாமல் இருப்பது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அதற்குண்டான ஒரு குருமார்களை நாடி, ஒரு பக்காவான ஒரு கைடு, ஒரு மென்டாரை சந்தித்து தெளிவு பெறுவது, அதன் மூலம்
தீர்வு எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளிலிருந்து இவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாய் சம்பந்தப்பட்ட, பற்கள் சம்பந்தப்பட்ட, பூச்சிப்பல்லு, பல் சொத்தை, இதெல்லாம் இது காலகட்டங்களில் இவர்களுக்கு ஏற்படும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் ரொம்பவும் காரமான, இந்த ரொம்பவும் என்ன சொல்கிறது, ஸ்பைசியான ஃபுட்டை அவாய்டு பண்ணிட்டு சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது இவர்களை மைண்டை கண்ட்ரோல் பண்ணும். இந்த அனைத்து விஷயங்களையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சரபேஸ்வரர் வழிபாடு, வாராகி வழிபாடு, இதையும் தவிர அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வதன் மூலம் இவர்கள் மேலும் மேலும் மேன்மையை பெற முடியும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. ஸோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கூட கடைசி நிமிஷத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து இவர்கள் வெளிவர முடியும். கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். தொடர்ந்து பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.